போல நேத்து சவுக் சங்கர் இங்க ஆஜர்படுத்த வர சொல்லி போலீஸ்காரங்க கூட்டிட்டு வரல, நீங்க மதுரைக்கு கூட்டிட்டு போனாங்க. இல்ல, அதுதான் நான் உங்களுக்கு நேத்தே பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தேன். இங்க கஸ்டடி பெட்டிஷனுக்கு வந்திருந்தாலும் இன்னைக்கு அவருக்கு பட்டிருந்த காயம் இதெல்லாம் வெளியே தெரிஞ்சிடும். அதை தவிர்க்கறதுக்காக தான் நேற்று கூட்டிட்டு வரலன்னு நாங்க நம்புறோம். இன்னைக்கு மதுரை கோர்ட்ல இருந்து அவங்க பிடி வாரண்ட் கொடுத்ததுனால அவங்களுக்கு கூட்டிட்டு போற கட்டாயம் வந்திருக்கு. இன்னைக்கு மதுரை கோர்ட்ல ஆஜராகி NTPS கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது கஞ்சா போதைப் பொருள் வழக்கு சம்பந்தப்பட்ட கோர்ட்டுங்கிறதுனால நீதிபதி முன்பு தனக்கு நேர்ந்த அனைத்து கொடுமைகளையும் சவுக் சங்கர் அவர்களே வாக்குமூலமா சொல்லியிருக்காரு. இதுல இருந்து இப்ப 3 நாளா அவருக்காக நம்ம ஜெயில அவர் தாக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு அவர் சொன்னதை நாம பிரஸ்ல இவ்வளவு தூரம் சொல்லி போராடி அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நாம சொன்ன விஷயம் உண்மைங்கிறது இன்னைக்கு மதுரை நீதிமன்றத்தில் அவரே நீதிபதி முன்னாடி வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்னைக்கு அவங்க தாயார் தாக்கல் செய்திருந்த ஆட்கொணவு மனுவிலையும் மதுரை நீதிமன்றத்தில் என்ன நடந்திருக்குங்கிறத கேட்டிருக்காங்க. கோவை சட்ட பணிகள் ஆணையக்குழு போய் போட்ட ரிப்போர்ட்டையும் கேட்டிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் இவருக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால தான் இன்னைக்கு நீதிபதி அந்த உத்தரவை பகிர்ந்திருப்பாங்கிறத கண்டிப்பாக நம்புறேன். விரிவான உத்தரவு காலையில் நம்மளுக்கு ஆன்லைன்லேயே கிடைச்சிடும். காலையில் உங்களுக்கு எல்லாமே நைட்டும் கூட ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. கண்டிப்பாக அந்த ரிப்போர்ட்ல நான் தான் நேற்றே சொன்னேன், அந்த ரிப்போர்ட் நம்ம கையில் கிடைக்கலையே தவிர அந்த ரிப்போர்ட் நம்ம பார்த்துருக்கோம். அவர் தாக்கப்பட்டதா சவுக் சங்கர் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அவருக்கு அந்த சிகிச்சை அளிக்கப்பட்டதா சொல்லியிருக்கு. அதே போல அந்த டாக்டர் ஜெயில இருந்த டாக்டர் அதுக்கு நேரடியாக பதில் சொல்லலைன்னு அந்த ரிப்போர்ட்ல இருக்கு. ஸோ அந்த ரிப்போர்ட்டெல்லாம் அனலைஸ் பண்ணி பேஸ் பண்ணிட்டு மறுபடியும் சொல்றேன், இந்த மக்கள் நம்புறது நீதிமன்றத்தையும் நீதித்துறையும் தான். இன்னைக்கு மாண்புமிகு நீதிபதி அவர்கள் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் எண் 4 அந்த மனுவை பரிசீலிச்சு மீண்டும் சவுக் சங்கர்ங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு தனி மனிதனுக்கு அடிபட்டிருக்கு, அவருக்கான சிகிச்சை அளிப்பதற்காக உத்தரவிட்டிருக்காரு. கோயம்புத்தூர் மருத்துவமனையில் இது மாபெரும் வெற்றியா நம்ம மனித உரிமை சார்பில் பார்க்க போறோம். கடந்த முறை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை வேணும்னு ஒரு கோரிக்கை இருந்துச்சு. நானுமே வச்சிருந்தோம் இந்த மனுவில் நாம போட்டிருக்கிற மனுவில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ இல்ல தனியார் மருத்துவமனை அதுக்கான கட்டணம் கூட அவங்களே செலுத்திக்கிறேன்னு அவங்க தாயார் தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்க. பட் இந்த மாதிரியான வழக்குகள்ல கண்டிப்பா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணுவாங்க. நாம எல்லாத்தையும் சந்தேகப்பட்டோம்னா இந்த உலகத்துல வாழவே முடியாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுங்கிறத இன்னைக்கும் ஏழைகள் நம்பி போற இடம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா தான் இருந்துட்டு இருக்கு. முடியாதவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போறோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸா நம்ம நம்புறோம். டாக்டர்ஸ் தெய்வத்துக்கு சமமானவர்கள். அவர்கள் இந்த விஷயத்துல எந்த விதமான புற அழுத்தத்துக்கும் மயங்க மாட்டாங்க, இல்ல பயப்பட மாட்டாங்கன்னு நம்ம நம்புறோம். ஏன்னா இது ஆல்ரெடி வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நம்புறோம். அப்படி தவறு நடந்தால் மீண்டும் அதை தட்டி கேட்பதற்காகவும் அதை எதிர்த்து போராடுவதற்காகவும் உங்களுடைய துணையோட நம்ம கண்டிப்பா மறுபடியும் நீதிமன்றத்தை நாடுவோம். அதனால எந்த இடத்துலயும் மருத்துவர்கள் தவறு செய்வதற்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நம்ம நம்புறோம். ஏன்னா அவங்க முன்னாடி போறது அது சவுக் சங்கரா கோபாலகிருஷ்ணன்லாம் பார்க்க மாட்டாங்க. அடிபட்டு இருக்கு, அந்த உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கிறதா ஒரு டாக்டரோட வேலை. இந்த காயங்கள் உண்மையாவே பிராக்சரா, ஏன் அந்த மாதிரி வீங்கிருக்கு, ஏன் அவர் கை செயல்படல, ஏன் அவருக்கு அந்த கொப்பளங்கள் வந்திருக்கு, சூட்டு கொப்பளங்கள் மாதிரி, அது இன்ஃபெக்ஷன், அவருக்கு சுகர் 240 இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதற்கான சிகிச்சை எல்லாமே கொடுத்தாலே அவருக்கு நல்ல விதமா வந்தாருன்னா போதும். அதுக்கப்புறம் அவர் வழக்கு சந்திக்கட்டும். வழக்கு சந்திச்சு அவர் நிரபராதினா விடுதலை ஆகட்டும். நீதிமன்றம் அவர் குற்றவாளின்னு சொல்லிச்சுன்னா அது தண்டனை அனுபவிக்கட்டும்.